இந்த சபையானது துவங்கப்பட்டது. அதற்கு முன்பாக ஒரு வாரத்திற்கு முன்பாக 7ஆம் தேதி காலம் சென்ற திரு சாலமன் ஐயா அவருடைய PS சாலமன் அவருடைய வீட்டில் ஒரு 15 குடும்பங்கள், அன்றைக்கு மொத்தத்திலே வந்தவர்கள் ஒரு 20-22 பேர் தான். அவர்களை கொண்டு தான் ஒரு முறைசாரா முறையில், ஒரு எளிய அளவில், ஏழ்மையின் அளவில் இந்த சபையானது ஒரு வீட்டிலே துவங்கியது. அதற்கு பிறகு நம்முடைய சபை விசுவாசிகள் இப்பொழுதும் அதில் ஒரு சிலர் நீங்கள் இருக்கின்றீர்கள். அன்றைக்கு நமக்கு அபிஷேகம் இல்லை, காசு பணம் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று இருந்தது. எமில் ஜெபசிங் அவர்கள் பாடுகிறாரு, நம்மிடை உள்ள ஐக்கியம். அந்த ஐக்கியம் அப்பொழுது நிறைவாக இருந்தது. ஒரு சிறிய இடத்திலே வாடகைக்கு எடுத்து அதில் மாடியில் ஒரு கூரை வைத்து ஒரு சிறிய அளவில் நாம் துவங்கினோம். சபை வளர ஆரம்பித்தது. ஊழியமும் அப்பொழுது சுவிசேஷ ஊழியம் செய்யவில்லை. வெளியே வேறு சபைக்கு போகிறவர்களையும் எங்கள் சபைக்கு வாருங்கள் என்று நாம் கூப்பிடவும் இல்லை. அந்த நாட்களில் கர்த்தர் படிப்படியாக செய்து வந்த நன்மைகளாலும் சபையை குறித்த ஒரு சாட்சி சமுதாயத்தில் மெதுவாக பரவினதினால அநேகர் அதை கேள்விப்பட்டு சபைக்குள்ளே வந்தார்கள். 1986 ஜனவரி 14ஆம் நாள் இந்த திருச்சபையின் மைல்கல் என்று நான் சொல்கின்றேன். குறிப்பிடத்தகுந்த ஒரு நாள். அது என்ன நாள் என்றால், ஒரு பாரம்பரிய திருச்சபையின் பின்னணியிலே வளர்ந்த நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாள். என்னை இந்த புதிய அனுபவத்துக்கு நேராக மாற்றினவர். சபையும் ஒரு ஆவிக்குரிய சபையாக மாற்றினார். நம் சபைக்கு பெந்தகோஸ்தே சபை என்று பெயர் இல்லை. We don't have the name of Pentecostal church, but we are having Pentecostal experience. பெந்தகோஸ்தே சபை என்ற பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை. மீட்பர் திருச்சபை என்ற பெயர் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பெந்தகோஸ்தே அனுபவம் தான் கடந்த 41 ஆண்டு காலமாக நான் இன்றைக்கு நிற்பதற்கும் ஊழியத்திலே நிலைப்பதற்கும் நாம் எல்லாரும் மனதார அவரை போற்றி புகழ்வதற்கும் அடிப்படை அஸ்திபாரம் கர்த்தருடைய ஆவியானவருடைய வருகை, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிகாட்டுதல். இந்த திருச்சபைக்கு நான் மீட்பர் சபையின் பேர் வைக்கல. என்னை அந்த நாளிலே, அந்த ஆரம்ப நாளிலே ஆவிக்குரிய அனுபவங்களோடு வழிநடத்தின ஒரு தேவ மனிதன் இப்பொழுது இல்லை, அவர் இறந்து விட்டார். காலம் சென்ற OS செல்வராஜ் ஐயா அவர்கள் என்னை அந்த இக்கட்டான நேரத்தில் நடத்தினார். அவர் மூலமாக ஆண்டவர் பேசினார். இந்த திருச்சபைக்கு மீட்பர் திருச்சபை என்று சொல்லி கர்த்தர் பெயர் சூட்டினார். இந்த மீட்பர் திருச்சபை என்பது நம்ம பிஸ்னஸில் வி கால் இட் பிராண்ட் நேம். நான் அந்த பிராண்ட் நேம்னு நான் சொல்லலை, இது ப்ராட் நேம். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் அந்த புத்தகத்தின் கடைசி பேஜில் நம்முடைய திருச்சபையினுடைய லோகோ இருக்கிறது. அதில் சங்கலிகள் 60 அருந்து விழுவது போல நாம் பார்க்கின்றோம். 3 காரியங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. redeemed, to reveal and rejoice.
மீட்கப்பட்டதின் நோக்கம் அந்த மீட்பினாலே, ரட்சிப்பினாலே நாம் மகிழ்ந்து களி கூறுவதற்காக, நாம் பெற்ற அந்த இன்பத்தை நாம் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக. மூன்றாவதாக, நாம் கர்த்தரோடு கூட ஆளுகை செய்யும்படியான ஒரு உயரிய நோக்கத்தோடு வேத அடிப்படை சத்தியத்தை உள்ளடக்கியது தான் நம்முடைய திருச்சபையினுடைய குறிக்கோள். அதுதான் அந்த படத்தில் போடப்பட்டிருக்கிறது. அது கடன் வாங்கினதில்லை, அது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெகுமதி. 2 காரியங்களை நான் வேகமாக நான் சொல்ல ஆரம்பித்தால் மாலை 6 மணி வரைக்கும் நான் சொல்லுவதற்கு நானே ஒரு சரித்திரமாக இருக்கின்றேன். இந்த சரித்திரவாதியை ஆண்டவர் படைத்தவர் மாத்திரமல்ல, அவர் கீப்ஸ் மை மெமரி, என்னுடைய நினைவாற்றலை அவர் வலுவாக வைத்திருக்கின்றார். ஆகவே ஏட்டில் எழுதவில்லை என்றாலும் திறந்து பேச ஆரம்பித்தால் சரித்திரம் புரண்டு வரும். அதை கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை திரண்டும் வரும். குறிப்பாக நாம் ஆராதிக்கிற இந்த ஆலய கட்டிடத்திற்கு உள்ளே வருவதற்கு நமக்கு வழி இல்லை. வழி இல்லாத நேரத்தில் நமக்கு வலது பக்கத்தில், எனக்கு வலது பக்கத்தில் ஒரு சிற்றாலயத்தை நாம் கட்டினோம். முதலாவது ஒரு சிறிய கூரையால் வேயப்பட்ட ஒரு கொட்டகை ஆகிய திருச்சபை ஆராதிக்கிற கூடம். அங்கிருந்து நாம் இங்கே வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்ட போது எனக்கு வலது பக்கத்தில் இன்னும் அந்த ஃபவுண்டேஷன் இருக்கிறது. ஒரு சிறிய சிற்றாலயம் என்று அதை நாம் அழைக்கின்றோம். அதை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஆனால் அந்த ஆலய பிரதிஷ்டை செய்வதற்கோ சபைக்கு வருகிறவர்கள் வருவதற்கோ வழி இல்லாமல் இருந்தது. அப்பொழுது இந்த மனைக்கு தெற்கு பக்கத்தில் வடபழனியிலே வாழ்ந்து வருகிற சாமுவேல் பாலசிங் என்கிற ஒரு செல்வந்தர் அந்த பிளாட் போட்டிருந்தார். வழி அவர் மூலமாக வர வேண்டும் என்று ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு வழிகாட்டுதலை கொடுத்தார். நான் தனியாக அவர்களுடைய வீட்டுக்கு சென்றேன். அவர் ஒரு மளிகை கடைக்காரர். இப்படி ஒரு ரியல் எஸ்டேட் சம்பந்தமான காரியங்களையும் அந்த ஆண்டில் அவர் செய்து வந்தார். அவர் வீட்டில் இல்லை. அவருடைய துணைவியாரிடத்தில் நான் சொல்லி என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்து விட்டு வந்து விட்டேன். அன்று மாலை 6:30 மணி போல் இருக்கும். அவர் வீட்டை தேடி வந்தார். நான் அவரோடு எனக்கும் என்னை அழைத்தவரும் ஆட்கொண்டவரும் நடத்தி வருகிறவருமான கர்த்தர் பேரில் இருக்கிற ஒரு பற்றினால நான் ஏதோ கொடுத்து விட்டு கேட்பது போல நான் அவரோடு உரிமையோடு பேசி கொண்டிருந்தேன். என்னுடைய துணைவியார் நாங்கள் பேசுவதை ஓரளவுக்கு கேட்காமலும் இருந்தார்கள். அவரிடத்தில் நான் சொன்னேன், நீங்கள் அந்த வழியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. யோசிக்கலாம், பார்க்கலாம், ஜெபிக்கலாம் என்று அந்த மனுஷன் சொல்ல, அந்த தேவ மனிதன் உடனே சொன்னார், பாஸ்டர் உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். திஸ் இஸ் த ஒர்க்கிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். இது கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற வேலை. ஒரே ஆப்ஷன் தான் நமக்கு இருந்தது. அந்த ஆப்ஷன் ஓகே இப்பொழுது. ஆனால் நான் உங்களுக்கு வழி கொடுத்தேன் என்று மாத்திரம் நீங்கள் வெளியிலே சொல்லாதீர்கள், நீங்கள் என் வழியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார். சில வருடங்கள் நமக்கு அந்த வழி இருந்தது. அதற்கு பிறகு அவர் அந்த நிலத்தை மயிலாப்பூரில் தங்க கடை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு தெலுங்கு ஐயாவுக்கு, திருவாளர் ஆஞ்சநேயலு செட்டி அவர்களுக்கு அதை விற்றுவிட்டார்கள். அது ரகசியம்.
ஒரு நாளிலே கோர்ட்டில் இருந்து கடிதம் வந்தது. தடை உத்தரவு வாங்கி, அந்த மதுரை சுவர் கட்டுவதற்கு தடை உத்தரவு வாங்கி அதை நமக்கு தெரிவித்தார்கள். நான் இப்போ சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். திருச்சபை நாம் அந்த அவங்க பவுண்டரிக்கு, அந்த எல்லைக்கு வடக்கு பக்கத்திலே இருந்தோம். இப்பொழுது நான் நின்று பேசி கொண்டிருக்கிற இந்த ஆல்டர்லாம் பூசில் இந்த ரூஃப் மட்டும் இருந்தது. மற்ற இது எல்லாமே லிண்டல் லெவலில் தான் இருந்தது. அந்த பக்கம் நமக்கு வலது பக்கத்தில், எனக்கு வலது பக்கத்தில், அதாவது சபைக்கு தெற்கு பக்கத்தில் 800 போலீஸ்காரர்கள், டிஎஸ்பி, அதுக்கப்புறம் எஸ்பி, அதாவது டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், பெண் இன்ஸ்பெக்டர், ஆண் 4-5 ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், சுமார் 800 பேர் அந்த பக்கம் குவிந்து விட்டார்கள். நம்ம கூட்டம் ஒரு சிறிய கூட்டம், இல்லாதவர்கள் கூட்டம், உதவி எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். கர்த்தர் அந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்தார். இதே மேடையில் நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிற இந்த இடத்துல இரு தரப்பினரும், அதாவது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரும், வழியை எடுத்துக்கொள்ளும்படியாக தீர்மானித்திருக்கிறவர்களும், வழியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தோம். என்ன நடந்தது என்றால், அரசு அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் முன்பாக நாம் பேச்சுவார்த்தை நடத்த கர்த்தர் இந்த ஆல்டரில் இந்த 3 தரப்பினரையும், போலீஸ் அதிகாரிகள், மீடியேட்டர்ஸ், வாதி பிரதிவாதி என்று நாம் இந்த ஸ்டேஜ் மேலே உட்கார்ந்து பேசினோம். அந்த நன்றி அன்புள்ளம் கொண்ட அந்த செல்வந்தர் இறுதியில் என்ன சொன்னார்கள்? நாங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கிறோம், நீங்கள் எப்படியாயிலும் வழி வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு 1 முறை, 2 முறை, 3 முறை அவர்களோடு கூட பேசினோம். இறுதியில் 3 லட்சம் ரொக்கமாகவும், கோர்ட்டில் இருக்கிற கேஸை வாபஸ் வாங்குவதற்கு அடையாளமாக 50,000 ரூபாயை நமக்கு வெகுமதியாகவும், காசோலையாகவும், டிமாண்ட் டிராஃப்டாகவும், டிடியாகவும் நமக்கு கொடுத்தார்கள். இரு தரப்பினரும் கையொப்பமிட்டோம். கேஸ் இல்லாமலே கோர்ட்டுக்கே நாம் போகலை. நீதி உள்ள நியாயாதிபதி இங்கேயே அந்த கோர்ட்டை நடத்திட்டார். அந்த பணத்தை கொண்டு சபையில் இருக்கிற ஒரு 7 பேர், நமக்கு வழி கொடுத்த அந்த குடும்பத்தார், ஜெய்சங்கர், இந்த பின்னால் இருக்கிற நகரத்துக்கு பேர் ஜெய்சங்கர் நகர், அந்த ஜெய்சங்கர் நகரத்தை உருவாக்குவதற்கு பிளாட் போட்டு இடங்களை எல்லாம் விற்ற அந்த செல்வந்தர் வீட்டுக்கு சென்றோம். அவர்களிடத்தில் அந்த காசை 3 லட்சத்தை கொடுத்து விட்டோம். இது 2/2/2000 அன்று நடந்தது. சுலபமாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். 2/2/2000. கர்த்தர் இந்த காரெல்லாம் வந்து போக முடியும், லாரி வர முடியும், பஸ் வர முடியும், இந்த வழியை நமக்கு கொடுத்தார். அதற்கு பிறகு எல்லாரும் அப்படி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் நடந்து வந்து சபைக்கு வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சர்ச்சிலிருந்து 2 நிமிஷத்தில் ஈசிஆருக்கு போகிறதுக்கு, ஈசிஆருக்கு போகிறதுக்கு ஆண்டவர் 5 அடி வழியை ஆயத்தப்படுத்தினார். விலை 37 லட்சம், கையில் இருப்பதோ சில லட்சம். அந்த உரிமையாளர் என்னை கேட்டார். நான் வழி வேண்டும் என்று சொன்னேன். திருவாளர் ஜான் அவர்கள் என்னோடு கூட இருந்து பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் கேட்டார், நீங்கள் பணம் கொடுத்தால் நான் வழி கொடுக்கிறேன் என்று அந்த ஸ்பாட்லேயே சொல்லிட்டார்.
இப்படி தான் கர்த்தருடைய செயல்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நாங்கள் பணம் கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு வழி கொடுங்கள் என்று. வானத்தையும் பூமியையும் படைத்த வல்லவருடைய நாமத்தில் விசுவாசத்தோடு நான் வாக்கு கொடுத்தேன். இந்த 3 மாதத்தில் இங்கே வந்திருக்கிற, வெளியிலிருந்து நம்முடைய திருச்சபை ஊழியங்களை ஆதரிக்கிற குடும்பங்கள், சகோதரர்கள், பெரும்பாலான அதிகமான தொகை சபையில் இருக்கிற நீங்களும் நானும் கொடுத்து இந்த சரியாக அந்த 3 மாத கெடுவுக்கு முன்பாகவே ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனை நியமித்து, அது ஒரு வியாழக்கிழமை. சகோதரர் ஜான்சன் இங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் தான் அப்பொழுது நம்முடைய சபை கணக்கு பார்த்தவர். இங்கே நம்முடைய சகோதரி ரோஸ்லின் இருக்கிறார்கள். அவர்கள் தான் அப்பொழுது பொருளாளர். இருக்கிறதையெல்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல சகோதரர் தினகரன் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்துல நாங்கள் அதை எண்ணினோம், பார்த்தோம். அந்த 37 லட்சத்தை அவருக்கு கொடுப்பதற்கு 50,000 தொகை நம்மிடத்தில் இல்லை. பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வர வேண்டிய உதவிகளெல்லாம் கடைசி நாள் வரைக்கும், முந்தின நாள் வரைக்கும் வந்து கொண்டிருந்தது. உடனே நான் இந்த ஜப அறைக்குள்ளே சென்று, நம்ம வசனம் சொல்கிறது, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்பொழுது அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு செக் எழுதி, பேங்க்கில் பேலன்ஸ் இல்லை, 50,000 செக் எழுதி அந்த வழி கொடுத்த திருவாளர் குணசேகரன் அவருக்கு நீ கொடு என்று சொன்னார். இப்போ நாங்கள் குறைந்த பணத்தோடு ப்ளஸ் அந்த 50,000 செக்கோடு அவருக்கு சென்ற பொழுதுனே, முதல் எடுத்த உடனே நான் அவருக்கு சொல்லிவிட்டேன், ஐயா முழு தொகை எங்களிடத்தில் இல்லை, 50,000 குறைகிறது, நான் ஒரு காசோலை கொண்டு வந்திருக்கிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டேன். அதுக்கு என்ன பாஸ்டர், பரவாயில்ல நீங்கள் கொடுங்க என்று சொல்லி சந்தோஷத்தோடு வாங்கி கொண்டார். என்ன செய்தாலும் டிக்கு தான், ஓகே தான், இல்லைன்றது இல்லை. ஏன்னா நம்ம ஆண்டவர் இல்லைன்னு சொல்கிறவர் இல்லை. இது ஒரு தனி நபருக்காக செய்கிற காரியம் அல்ல, இது கர்த்தருடைய காரியம். இது அவருடைய சரீரமாகிய திருச்சபைக்காக செய்கிற காரியம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தார்கள். அன்றைக்கு அடுத்த பிறகு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு வந்தது. நம்முடைய சபைக்கு திருவள்ளுவர் டேனியல் மோசஸை அவர்கள் அன்றைக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக வந்தார்கள். அவர்கள் 50,000 ரூபாய் காசோலையை ஆராதனை முடிந்த பிறகு கொடுத்தார்கள். நாம் திங்கட்கிழமை நம்முடைய அக்கௌண்ட்டில் போட்டோம். அந்த குணசேகரன் ஐயா அவர்கள் அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டார். நம்ம செக்கு பாஸ் ஆகிடுச்சு, நம் கொடுத்த செக்கும் அவருக்கு பாஸ் ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வைக்கிறவர் தான் நம்முடைய கடவுள் என்பதை நான் உரத்த சத்தமாய் சொல்லிக்கொள்ள நான் சந்தோஷப்படுகிறேன். ஆகவே நேரம் கடந்து விட்டதுனால இந்த சாட்சி இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். இதன் வழியாக கர்த்தருக்கே மகிமையை கொண்டு வர நான் விசுவாசித்து அவருடைய கரத்தில் இந்த சாட்சியை காணிக்கையாக நான் படைக்கிறேன்.